பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு கன்னியாகுமரியில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் இருந்து அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரி வரை சாலையின் இருபுறங்களிலும் பாஜக சார்பில் அலங்கார தோரணங்கள், கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. விவரங்களை தர இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அமுல் ஜெய்சிங். அமுல் ஜெய்சிங், வணக்கம். இது பற்றிய முழு தகவலை சொல்லலாம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் பிரச்சாரம் செய்வதற்காக அடிக்கடி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகிறார். அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கன்னியாகுமரி வருகிறார். அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் இன்னும் சற்று நேரத்தில் பேச இருக்கிறார். காலியாக இருந்த 2 தேர்தல் ஆணையர்கள் பதவிக்கு மத்திய அரசு நேற்று 2 பேரை நியமனம் செய்தது. இதையடுத்து தேர்தல் ஆணையம் லோக்சபா தேர்தல் தேதியை இன்னும் ஓரிரு நாட்களில் அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில் லோக்சபா தேர்தலில் 3வது முறையாக வெற்றி பெறும் முனைப்பில் பிரதமர் நரேந்திர மோடி தீவிர சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக அவர் அடிக்கடி தமிழகம் வந்து பிரச்சாரம் செய்து வருகிறார். அண்மையில் பிரதமர் மோடி திருப்பூர் மாவட்டம் பல்லடம், நெல்லை, சென்னை போன்ற பகுதிகளில் நடந்த பொதுக்கூட்டங்களில் பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அந்த வகையில் இன்று மீண்டும் தமிழகம் வரும் பிரதமர் மோடி கன்னியாகுமரி அருகே உள்ள அகத்தீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரி மைதானத்தில் பாஜகவின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறார். இதற்காக இன்று காலை அவர் விமானம் மூலம் திருவனந்தபுரம் வரும் மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் காலை 11 மணிக்கு கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகை வளாகத்தில் அமைந்துள்ள ஹெலிபேட் தளத்தில் வந்து இறங்குகிறார். பின்னர் பிரதமர் மோடி கார் மூலம் புறப்பட்டு பொதுக்கூட்ட மேடைக்கு சென்று பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். பிரதமரின் மோடியின் வருகையொட்டி கன்னியாகுமரியில பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மீனவர்கள் மீன்பிடிக்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி கடலின் நடுவே உள்ள விவேகானந்தர் மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு படகு போக்குவரத்து மதியம் 3 மணி வரை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானம் மற்றும் ஹெலிகாப்டர் இறங்குதல் மற்றும் கன்னியாகுமரி கடற்கரை பகுதிகளில் கடைகளை திறக்கவும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் டெல்லியில் உள்ள பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு படைப்பிரிவு மற்றும் மத்திய பாதுகாப்பு படைப்பிரிவினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. பொதுக்கூட்டம் நடைபெறும் அகத்தீஸ்வர விவேகானந்தா கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இதற்காக நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட போலீசார் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 1200 போலீசாரும் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. பிரதமரின் வருகையொட்டி கன்னியாகுமரியில ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பிரதமர் மோடி ஹெலிகாப்டரில் இறங்கும் அரசு விருந்தினர் மாளிகையில் இடத்திலிருந்து அகத்தீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரி வரையிலும் சாலையின் இருபுறங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி கொடி வடிவில் தோரணங்கள் மற்றும் மோடியின் கட் அவுட்டுகள், பெரிய அளவிலான பேனர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கொடிகளும் கட்டப்பட்டிருக்கின்றன. கன்னியாகுமரி பைபாஸ் சாலையிலிருந்து பொதுக்கூட்டம் நடைபெறும் விவேகானந்தா கல்லூரி வரையிலும் 3500க்கும் மேற்பட்ட வாழை குலைகளுடன் கூடிய வாழை மரங்களும் வரிசையாக கட்டப்பட்டிருக்கிறது. கடந்த முறை பிரதமர் மோடி தமிழகம் வந்திருக்கும் பொழுது அவருடைய பேச்சுக்கள் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்திலும் அவர் என்ன பேச இருக்கிறார் என்பதை பாஜக தொண்டர்கள் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்.